உங்களோட கணவனா இல்லை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு மகனா நீங்கள் சொல்லுங்கள், அது ஓகேவா? நான் எதிர்பார்த்துலாம் லவ் பண்ணல, அவங்கள மட்டும் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. அதெல்லாம் எதிர்பார்க்கல. இல்ல அவர் எதிர்பார்க்கல தான். அந்த நான் அதை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போதே நிறைய கேட்டிருக்கேன். அவர் எதிர்பார்க்கல. நீ பேசும்போதும் பேசினாரு, அவங்க வீட்டில் தான் அதை எதிர்பார்க்குறாங்க. கேட்டால் நானாடா எடுத்துகிட்டு போகிறேன் உனக்கு தான்டா அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க, எங்கேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க? 3 பொண்ணுங்க ஆல்ரெடி இருக்குது, அதை பற்றி யோசிச்சாங்களா உங்கள் வீட்டில்? அது அவங்க பெரியவங்க, நீங்கள் சம்பாதிச்சு அதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா? ஆனால் சம்பாதிச்சாங்க முடிவு பண்ணிட்டோம். அவங்களுக்கும் ஒரு மகள் இருக்காங்கல்ல, உங்கள் அம்மாக்கும். யோசிச்சாங்களா? 3 பொண்ணை பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்கன்னான்ட்டு நான் என்ன சொல்கிறது தெரியல. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பொருளாக சொல்லுங்க. இல்லை அது அது தெரியல, அவர் சொல்லட்டும். இல்லை அவங்க பேசினாங்க. அது அவங்களால முடிஞ்சுனான்ட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உங்ககிட்ட சொல்லியே இருக்க மாட்டாங்களா? ஏங்கடா எதுவும் பேசுறது, அவங்களே பேசினாங்க. அவங்களால முடிஞ்ச பண்ணிட்டு அவங்க பேசினாங்க. நான் நம்பர் வெளியே தான் இருந்தோம். என்னன்னா இவர் வேண்டாம் வேண்டான்னு சொல்றாரு, அதனால வந்து எங்களுக்குள்ள சண்டை வருது. எங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. இல்ல எங்க அவரு கிட்ட வாண்டாங்கறாரா? அவர் வேண்டான்னு சொல்றாரு. அதனால நீங்க ஏன் சண்டை போடுறீங்க அவர் கூட? என்னன்னா எங்க அம்மா கிட்ட அவங்க கேக்குறாங்க, நீங்க ஏன் கிட்ட வேணான்னு சொல்றீங்க, அங்க சொல்லுங்க அப்படி சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட எஸ் பிடிச்சா பாரு ஒரு புடி. அதனால நான் அவங்க அவர்கிட்ட அதுதான் சொல்றேன். சொல்லுடா கண்ணா, நீ சொல்லு, நேரே சொல்லு, நான் பாத்துட்டேன். இல்ல அத நான் எப்பவே சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லிட்டேன். உங்க வீட்ல நீங்க ஏன்னா நான் காலமுழுக்க சம்பாதிச்சு நான் தான் போட போறேன், நான் தான் வாங்க போறேன், அப்புறம் எதுக்கு அதை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்க. நீங்க இவங்களை உயிரா நேசிக்கிறீங்க, மதம் தடை இல்லை, 2 பேரும் ஒரு மனதா இருக்கீங்க, குடும்பத்தாரும் விரும்புறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 3 பொண்ணை பெற்றிருக்காங்க, இவ்வளோ பணம் வேணும், என் சொசைட்டியில் எனக்கு மரியாதை வேணும்னு ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அந்த பணத்தை வாங்கி அந்த மரியாதை தேவையா? தேவையில்லைல்ல. இன்னொரு விஷயம், இந்த சீர்வரிசை சும்மா பொண்ணுக்கு தானே பண்ண போகிறீங்க, பிள்ளைக்கு தானே பண்ண போகிறீங்க, இவங்களுக்கு தானே கொடுக்க போகிறீங்க. சொசைட்டியில் தொங்க 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 மாலை போட்டால் அவங்க இன்றைக்கி பேசுகிறவங்க நாளைக்கு வழிய வழிய பேசுவாங்க. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஆள் நான் கிடையாது.